ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பைட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பர் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அண்ட் டொமேட்டோவை வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேரட் துருவினது 1 கப் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கட் பண்ணி ஒரு ஃபியூ பீசஸ் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைசஸ் பவுடர் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை குக் பண்ணிக்கலாம். கேரட் துருவி போட்டிருக்கிறதுனால அது நல்லா குக் ஆகிடும். இப்போது இது நல்லா குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செப்பரேட்டாக பாயில் பண்ணியிருக்கிற கார்ன் அண்ட் பீஸை 1 கப் அளவுக்கு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை நாம் இந்த வெஜ்ஜீஸ் மிக்ஸில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மிலேயே இதை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்பைசி அண்டு கலர்ஃபுல்லான நம்ம கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இது குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இதை லெஃப்ட் ஓவர் பரோட்டா, நான் அதுக்கெல்லாம் கூட நம்ம டேஸ்டியாக ட்ரை பண்ணி மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன ரெசிபி வீடியோ வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.